ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இந்த வீடியோவில் வில் எங்கே பயன்படுத்தணும், அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி நாம் கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு 25 சென்டென்ஸை நம்ம வில் பயன்படுத்தி கற்றுக்கலாம். வில் வந்து ஃப்யூச்சர் சென்டென்ஸில் மட்டும்தான், அதாவது இனிமேல் நடக்க போகிற அல்லது இனிமேல் செய்ய போகிற செயல்களை பற்றி பேசும்போது மட்டும்தான் நம்ம வில்லை பயன்படுத்தணும். வில் அப்படின்னாலே ஃப்யூச்சர் சென்டென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்பொழுது பயணம் செய்வீர்கள், நீங்கள் எப்பொழுது பயணம் செய்வீர்கள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, when will you travel, when will you travel அப்படின்னா நீங்கள் எப்பொழுது பயணம் செய்வீர்கள். நெக்ஸ்ட் ஒன், விருந்துக்கு வருவீர்களா, விருந்துக்கு வருவீர்களா. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, will you come to the party, will you come to the party, விருந்துக்கு வருவீர்களா. நெக்ஸ்ட் ஒன், நான் நாளைக்கு உனக்கு உதவுகிறேன், நான் நாளைக்கு உனக்கு உதவுகிறேன். நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா, இப்போ நான் நாளைக்கு உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாளைக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் ஹெல்ப் யூ டுமாரோ, ஐ வில் ஹெல்ப் யூ டுமாரோ, நாளைக்கு நான் உனக்கு உதவுகிறேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அடுத்த மாதம் மும்பைக்கு செல்வேன், நான் அடுத்த மாதம் மும்பைக்கு செல்வேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ வில் கோ டு மும்பை நெக்ஸ்ட் மந்த், ஐ வில் கோ டு மும்பை நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதம் மும்பைக்கு செல்வேன். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் நாளை இங்கு வருவார்கள், அவர்கள் நாளைக்கு இங்கு வருவார்கள், அவர்கள் நாளைக்கு இங்கு வருவார்கள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, they will come here tomorrow, they will come here tomorrow, அவர்கள் நாளைக்கு இங்கு வருவார்கள். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் கால்பந்து விளையாடுவோம், நாங்கள் கால்பந்து விளையாடுவோம். இது வந்து ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு செயல், நாங்கள் கால்பந்து விளையாடுவோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, we will play football, we will play football, நாங்கள் கால்பந்து விளையாடுவோம். நெக்ஸ்ட் ஒன், அவர் நாளை என்னை அழைப்பார், அவர் நாளை என்னை அழைப்பார். ஒருவேளை நம்ம எங்கேயாவது வேலைக்கு நம்ம வந்து ரெஷ்யூம் கொடுத்துட்டு வந்திருந்தோம் அப்படின்னா, நாளைக்கு அவங்க என்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, he will call me tomorrow, he will call me tomorrow. நெக்ஸ்ட் ஒன், நாளை பார்க்கலாம், நாளை பார்க்கலாம். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் see you tomorrow, ஐ வில் see you tomorrow, நான் நாளை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் செய்தித்தாள் படிப்பேன், நான் செய்தித்தாள் படிப்பேன். ஐ வில் ரீட் த நியூஸ் பேப்பர், ஐ வில் ரீட் த நியூஸ் பேப்பர், நான் செய்தித்தாள் படிப்பேன். நெக்ஸ்ட் ஒன், அவர் கடையை மூடுவார், அவர் கடையை மூடுவார். இது நம்ம இங்கிலீஷில் he will close the shop, he will close the shop, அவர் கடையை மூடுவார். நெக்ஸ்ட் ஒன், தேர்வில் தேர்ச்சி பெறுவீர்கள், தேர்வில் தேர்ச்சி பெறுவீர்கள். இப்போல்லாம் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் டைம், ஸோ எக்ஸாம் எழுதிட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து அவங்க கண்டிப்பாக எக்ஸாமில் அவங்க பாஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், you will pass the exam, you will pass the exam, தேர்வில் தேர்ச்சி பெறுவீர்கள். நெக்ஸ்ட் ஒன், அவர் நீச்சல் அடித்து மகிழ்வார், அவர் நீச்சல் அடித்து மகிழ்வார். சில பேருக்கு ஸ்விம்மிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம அவர் நீச்சல் அடித்து மகிழ்வார், இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், he will enjoy swimming, he will enjoy swimming, அவர் நீச்சல் அடித்து மகிழ்வார். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், நாளை மழை பெய்யும், நாளை மழை பெய்யும். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், it will rain tomorrow, it will rain tomorrow. ஒரு வேளை கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது, ஸோ நாளைக்கு வேணால் மழை பெய்யும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை நம்ம வந்து it will rain tomorrow அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அவள் அழுவாள், அவள் அழுவாள். இந்த சின்ன பிள்ளைங்களாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம ஒரு வேளை ஒரு பொம்மை ஏதாவது நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவள் வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே அவள் அழுவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட திங்ஸ் ஏதாவது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவள் அழுவா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், அதை எடுக்காதீங்க அப்படின்னு. ஸோ இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், அவள் அழுவாள் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், she will cry, she will cry அப்படின்னா அவள் அழுவாள். நெக்ஸ்ட் ஒன், அவர் நாளை உங்களுக்கு உதவுவார், அவர் நாளை உங்களுக்கு உதவுவார்.
இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா he will help you tomorrow. he will help you tomorrow. அவர் நாளை உங்களுக்கு உதவுவார். நெக்ஸ்ட் ஒன், நாம் பிறகு சந்திப்போம். நாம் பிறகு சந்திப்போம். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா we will see you later. we will see you later. நாம் பிறகு சந்திப்போம். நெக்ஸ்ட் ஒன், நான் அவரிடம் கேட்பேன். நான் அவரிடம் கேட்பேன். ஒரு விஷயம் நம்ம கேட்கணும் அப்படின்னா நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இதை ஐ வில் ஆஸ்க் ஹிம். ஐ வில் ஆஸ்க் ஹிம். நான் அவரிடம் கேட்பேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அவர் எங்களை அழைக்க மாட்டார். அவர் எங்களை அழைக்க மாட்டார். he will not call us. he will not call us. அவர் எங்களை அழைக்க மாட்டார். நெக்ஸ்ட் ஒன், நான் இந்த ஹோட்டலில் தங்க மாட்டேன். நான் இந்த ஹோட்டலில் தங்க மாட்டேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம் அப்படின்னா ஐ வில் நாட் ஸ்டே திஸ் ஹோட்டல். ஐ வில் நாட் ஸ்டே திஸ் ஹோட்டல். இந்த ஹோட்டலில் நான் தங்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், அவள் கிளம்புவாள். அவள் கிளம்புவாள். இதை நம்ம இங்கிலீஷில் she will leave. she will leave. அவள் கிளம்புவாள். நெக்ஸ்ட் ஒன், நல்ல நாட்களை காண்போம். நல்ல நாட்களை காண்போம். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா we will see better days. we will see better days. நல்ல நாட்களை காண்போம். நெக்ஸ்ட் ஒன், எனக்காக நீங்கள் காத்திருப்பீர்களா. எனக்காக நீங்கள் காத்திருப்பீர்களா. இதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா will you wait for me. will you wait for me. நீங்கள் எனக்காக காத்திருப்பீர்களா. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா will you wait for me. will you wait for me. எனக்காக நீங்கள் காத்திருப்பீங்களா. நெக்ஸ்ட் ஒன், அவள் அதை மீண்டும் செய்வாளா. அவள் அதை மீண்டும் செய்வாளா. இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா will she do it again. will she do it again. அவள் அதை மீண்டும் செய்வாளா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அவர்கள் பள்ளிக்கு செல்வார்கள். அவர்கள் பள்ளிக்கு செல்வார்கள். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா they will go to the school. they will go to the school. அவர்கள் பள்ளிக்கு செல்வார்கள். நெக்ஸ்ட் ஒன், அவர் டீ குடிக்க மாட்டார். அவர் டீ குடிக்க மாட்டார். சில பேருக்கு டீ காஃபியெல்லாம் பிடிக்காது. ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா அவங்க டீ காஃபியெல்லாம் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா he will not drink tea. he will not drink tea. அவர் டீ குடிக்க மாட்டார். ஃபைனலாக உங்கள்கிட்ட ஒரு 3 கொஸ்டின் நான் கேட்குறேன். உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், அவள் நாளை விளையாட மாட்டாள். அவள் நாளை விளையாட மாட்டாள். இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், அவள் அடுத்த வருடம் படிக்க மாட்டாள். அவள் அடுத்த வருடம் படிக்க மாட்டாள். இதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் ஒன், நாளைக்கு நான் வரமாட்டேன். நாளைக்கு நான் வரமாட்டேன். இதுக்கும் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.